ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான வெஜ்ஜு கறி தோசை தாங்க பார்க்க போகிறோம். புரட்டாசிங்க, அதனால் சாப்பிட முடியாது. இப்படி செஞ்சால் நல்லா சாப்பிட்லாங்க. மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிடலாங்க. பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் மேக்கரையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை அப்படியே மேலாப்பில் தூவிடலாங்க. ஒரு நான்ஸ்டிக் தவை எடுத்து அதில் ஊத்தாப்பம் மாதிரி தோசை ஊற்றிக்கலாங்க. அதில் ஸ்டஃபிங் வச்சு பெரிய வெங்காய பொடியாக நறுக்கினதையும் சேர்த்திக்கலாங்க. மேலாப்பில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு 2 சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வெஜ்ஜு கறி தோசை ரெடிங்க. வெறும் தோசையே சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி சப்பாத்தி செஞ்சு சப்பாத்தியில் ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க. வெஜ்ஜு சப்பாத்தி சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.